கேமிங். போன வீடியோ நம்ம என்ன பண்ணோம்னா கேவ் மைன் பண்ணோம். அயன் தான் அதை சுற்றி பார்க்க போனோம். அதே பாதியிலே கட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பாதியிலே கட் ஆயிடுச்சு காய்ஸ். என்னால் எதுவும் பண்ண முடியாது. நெட்டு காரணமாக நெக்ஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சைக்கோ கேமிங். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ நான் சொன்னேன்னா இந்த வெடி உங்களுக்கு புரியாது பாருங்க. இப்போ இங்கே முன்னாடி போனீங்கன்னா ஒரே ஒரு டேமேஜ் தான் போகும். இதுதான் நான் சொன்ன ட்ரிக்கு. நான் சொன்ன மாதிரி யூஸ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பேசுவேன். இதோ இவன் நான் சொன்னேன் தெரிவித்தேன். கேவ் இருக்கு, குட்டி கேவ் இருக்கு. அப்போ அவன் விட்டு 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 ஓடு 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 ஜாதி இருக்குது இருக்குது. தூங்கலா. ஐயோ தூங்கடா. அப்பாடி தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம தூங்கிட்டு என்ன பண்ண போறோம்னா, ஐயோ நல்ல வேலை தூங்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் பார்ட் 1 சொல்லியிருப்பேன் வீடு கட்ட போறேன்னு. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. சைக்கோ கேமிங் சேனலில் போய் நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. அங்கே வீடு கட்ட போகலாம். முதல்ல நம்ம விட்டு தான் உடைக்கணும். ஆக்சஸ் செம்ம டேமேஜு. எங்கே என்ன ஐட்டாங்களோ சூப்பச்சின் வண்டியிலே திறந்து பாடா திறந்து விடும் காய்ஸ். நம்ம இப்போ சூப்பரான வீடாக கட்ட போகிறோம். நீங்களே பார்த்து என்னடா சைக்கோ கேமிங் எப்படி பண்ணியிருக்க நீ கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் வீடு பாருங்க. நீங்களே உட்ட வர நல்லா உட்ட வட காய்ஸ். நம்ம உட்டை வச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் எத்தனை உட்டு வச்சுருக்கேன்னு தெரியும். நான் கட் பண்ணிடுவேன் நான் எத்தனை உட்டு வச்சுக்கிறேன்னு. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்து சொல்லணும். என்ன என்ன ஐட்டங்களோ சூப்பச்சின் பிளான்டினிலே திறந்து பார்த்தா திறந்து விடும் கருப்பாடு. நம்மளுக்கு ஃபுட்டு கற்றுக்கிட்டு ஆனால் ஃபுட்டு கற்றுதான் பேசாது பார்த்தீங்க. நீ ஃபுட்டு கிடைக்க பெரிய விஷயமாக வச்சுங்க. ஆமாம் கைஸ், இந்த கேமில் பெரிய விஷயம். ஏன்னா ஃபுட்டை வச்சு குக்கு பண்ணிட்டு லேக் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எத்தனை உட்டு இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். நான் கட் பண்ணிடுவேன் அப்படியே. காய்ஸ் நான் கட் பண்ணிடுவேன். இங்கே ஒரு மரம் இருக்கு. இதோட சேர்த்து எத்தனை வெட்டி மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒன்றும் லைக் போடுங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு எத்தனை வரணும், எத்தனை லைக் வரணும். சரி, ஒரு 20 லைக் வந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 20 லைக்கு அப்படியே ஒரு 30 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும். நான் அடுத்த பாஸ் பண்ணுவேன். நான் எதுவுமே பண்ணுவேன்னா அடுத்த பாஸ் பண்ணிடுவேன். நான் உணர்த்தனையே கூட்டின்னு வரேன்னா சொல்லுங்க. நான் உணர்த்தனையே கூட்டின்னு வரேன். நான் எத்தனை உட்டு வச்சுக்கிறேன். 4 ரேக்கு போட்டு தையெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பெல் பட்டன், சப்ஸ்கிரைப், லைக் நான் 3 பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லிடுங்க.
என்ன மாதிரி காமெடியான ஏதாச்சும் வீடியோனா மறக்காம சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் சூழ்நிலை அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பாருங்க நான் வீடு ஓட்ட போகிறேன். அதில் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். 1 2 3 4 4 கட்டாக இருக்கும். என்ன பண்ணலாம்? சரி 4 போகிறேன். ஒன்று 2 3 4 கைஸ், நான் ஏன் இப்படி எண்ணி எண்ணி போடுறேன்னா எண்ணி போட்டுட்டு தான் கரெக்டாக இருக்கும். 5 8 போடுறேன். 1 2 3 4 1 2 3 4 கீழே போட்டாங்க. நான் தெரியாம ஓட 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 அவ்வளோதாங்க, கரெக்டாக இருக்கு. 1 2 3 இப்போ 1 2 3 4 இப்போ 1 2 தப்பா போட்டுருக்கேங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எத்தனை பிளாக் பண்ண போட்டுக்கோங்க. இன்னும் பார்த்து பதுமாக போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளாக் மிஸ் பண்ணீங்கன்னா அது காணாமல் போயிடும். அதான் ஒரு விஷயமே. நான் டெக்கரேஷனுக்கு நான் ஏன் இது குட்டியாக வீடு கட்டிருக்கேன்னா ஏன்னா எதோ குட்டியான வீடு நல்லா இருக்கும். அதான் ஃபார்ம்டே பண்ணிட்டுருக்கு. அப்போ எப்படி நீ இப்படிதான் கட்டுற கேட்டா, அதான் பார்த்தாலே சொல்லியிருப்பேன். மறக்காம பார்த்துட்டு வந்துருக்கணும். பார்க்காம டபுள் பாரு சளி பிடிச்சி மறக்காம போட்டுருங்கண்ணா. நான் குட்டி வீடை கட்டேன்னா அவ்வளோ குட்டி எடுத்தேன். ஏன்னா விட்டுறாங்க ஸ்கேவ் போகிறது ரொம்ப 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 முக்கியம். இது வாங்க கண்ணாடி வேணும். கண்ணாடி இருந்தால் நல்லா பிரைட்டாக தெரியும். சரிங்க, நான் போய் ஒட்டணும். எங்கடா நீ கண்ணாடியே நீ செய்யமா எப்படா கண்ணாடி செய்யணும்னு கேட்டா, அதுதான் ஒன்று இருக்கு. அதுக்குன்னா இருக்கு சாண்டை மெல்ட் பண்ணனா கண்ணாடி கச்சிடும். இதுக்கும் நிறைய வச்சுப்போம். மறக்காம லைக் தட்டு விடுறீங்கடி. தட்டு உள்ள அது பையன் சும்மா சொன்னேன். உங்க கருத்து அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க. அதுதான் எனக்கு முக்கியம். ஓடு 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 ஓடு. இதுதான் நம்ம மெயின் பண்ண போற இடம்னு நினைச்சேன். ஆமா, இதான் மெயின் பண்ண போற இடம். இந்த குட்டி வீடுக்கு ஒரு 64 ரேக்கு காலி. பாருங்க, 64 ரேக்கு காலி. எப்படி இந்த சாண்டஸ் மெல்ட் பண்ணுவேன்னா அதுக்கு நான் இருக்கு கோல் 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 கோல். பார்ட் 1 சொல்லியிருப்பேன் குக்குடு பண்ணோன்னு. எனக்கு இப்போ ஃபுட் இல்லை, அதனால எனக்கு மாடு அடிக்க போகிறேன். அடி 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 அடி. நான் ஒன்னொன்று பண்ண போகிறேன். இங்கே பார்த்து கணிஷர் ஒன்று கடையோடு மூணுன்னு நீங்களே நினைப்பீங்க. பார்க்குறீங்களா 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 பார்ப்பீங்க.
டோரு டோர் எடுத்தாச்சா காய்ஸ்? டோர் எடுத்துங்க. சரி 3 டோர் என்ன வரைச்சுன்னு கேட்டா காய்ஸ் அது பஸ்ஸாக வச்சுருந்தா காய்ஸ் குட்டி வீடு ஏன்டா கட்டினேன், நிறைய பொருள்லாம் வைக்க பொருள் நினைச்சேன். அதுக்கு நான் இருக்கு இந்த இடம் மேலே கீழே வைக்கலாம். காய்ஸ் நமக்கு 6 கத்தி கிளாஸ் 4 1 2 3 1 2 3 மறக்காம வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல தட்டுங்க. நல்லா இருந்தாலும் கமெண்ட்ல தட்டுங்க. நான் இட போகிறேன். இப்போ நம்ம தூங்கணும். அதுக்கு நீங்கள் கிளாஸாக போட்டு விட்டுருலாம், நல்லா இருக்கும். நம்ம டாக்டர் பார்க்கலாம் வேறு செய்யணும். பத்துக்கலாம் அவனே பத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏங்க ஒன்று எடுக்கிறேன், நான் ஏகன் ஒன்று எடுக்கிறேன், நான் பூம்போ காய்ஸ். இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை போய் வைக்க போகிறோம்? அவ்வளோதான். கொண்டு காய்ஸ் பாருங்க பொருளியா இல்லை காய்ஸ். குட்டி வீடு சூப்பராக இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டா நான் ஏன் இப்போ கோல் எடுத்தேன்னா டாப் வைக்கல. இங்கே ஒரு டாப் இருந்தா அப்படியே இங்கே ஒரு அப்படியே என்ன பண்ணலாம். அவன் கிளாஸ் எடுக்கல, நான் வச்சுட்டேன் டாச்சு வேஸ்ட் பண்ணுவேன். பஸ் நான் சொன்னேன்டா இதான் நான் சொன்னது. கீழே மெயின் பண்ண போனால் டைமண்டாக கிடைக்கும். அதுக்கு நான் பண்ணுறேன். அதுவும் பெட்ரா கழிவோட போயிட்டா லக்குங்க. ஏன்னா டைமண்டாக சீக்கிரமாக வச்சிடும். ஏன் உடையிறேன்னா இது ஓட்ட நாங்கள் கீழே போக முடியும். சொன்னேன்டா இதுக்காக நான் டார்ச்சு பாருங்க. இதுக்கு ஒரு டார்ச்சா அப்படியே கீழே நோண்டேன், அப்படியே கீழே ஒரு டார்ச் அந்த மாதிரி வைக்கணுங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக